தேசிய தலைவரின் பூர்வீக இடம் தொடர்பில் நகரசபை விடுத்த முன்மொழிவு. அனுரவின் அதிரடி நடவடிக்கைகள் திணறும் அரசு உயர் அதிகாரிகள். ஐக்கிய மக்கள் சக்தி மாநாட்டுக்கு முன்னர் ரணில் சஜித் சந்திப்பு உறுதி. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் நீதியமைச்சின் முக்கிய அறிவிப்பு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்த நியமனம் வழங்க கோரிக்கை. சங்கானையில் அமைந்துள்ள இராணுவ முகாமை அகற்றுமாறு பவனந்தராஜா எம்பி கோரிக்கை. தமிழீழ மண்ணின் விடுதலைக்காக தன் உயிரை தியாகம் செய்த முத்துக்குமாரின் நினைவேந்தல். திருமலையில் மைதானத்தில் எரிக்கப்படும் பிக்குவின் உடல் மக்கள் கடும் எதிர்ப்பு. தமிழ் தேசிய அரசியலை வேரோடு அளிக்க வரும் அனுரவின் அமைப்பு வெளியாகிய எச்சரிக்கை. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்து வளர்ந்த வல்வெட்டித்துறை பூர்வீக இல்ல காணியில் நூலகம் ஒன்றை அமைப்பதற்கான நகரசபை அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் தொடர்பாக விண்ணப்பதாரருக்கு நகரசபையின் முன்மொழிவு ஒன்றை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த காணியில் கட்டுமானத்தை அமைப்பதாக இருந்தால் முன்னர் இருந்த வீட்டின் தோற்றத்தை போன்ற வீடை அமைக்க வேண்டும் என கூற முடிவெடுக்கப்பட்டது. வல்வெட்டித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வு நகரபிதா எம்.கே. சிவாஜிலிங்கம் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போது இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்து வளர்ந்த வல்வெட்டித்துறை பூர்வீக இல்ல காணியில் நூலகம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சியை வெளிநாட்டில் வசிக்கும் பிரபாகரனின் சகோதரி மதியாபரணம் ஜெகதீஸ்வரி ஆரம்பித்துள்ளார். மேலும் இதற்கான அனுமதியை பெறுவதற்கு குறித்த காணிக்கான அட்டோனி தத்துவத்தை வல்வெட்டித்துறை நகரசபையின் முன்னாள் நகரபிதா அனந்தராஜுக்கு வழங்கி அவர் ஊடாக வல்வெட்டித்துறை நகரசபைக்கு விண்ணப்பம் செய்தார். குறித்த விடயத்தின் முக்கியத்துவம் கருதி வல்வெட்டித்துறை நகரசபை அமர்வில் விவாதிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த உறுப்பினர் ஒருவர் இதற்கு அனுமதி கொடுத்து சபை கெட்ட பெயர் வாங்கக்கூடாது, அந்த காணி உள்ளவரை அவ்வாறு இருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தார். அவ்வாறு அந்த காணியில் புதிய கட்டுமானம் கட்டும் போது தலைவர் வீடு இருந்ததற்கான அடையாளம் இல்லாமல் போகும் நிலை ஏற்படும், அவ்வாறு செய்யக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கருத்து தெரிவித்த உறுப்பினர் மயூரன் விண்ணப்பம் செய்த நபர்களிடம் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். தலைவர் பிரபாகரனின் அடையாளமாக இருக்கிற அடையாளத்தை மாற்ற வேண்டாம், அவ்வாறு எதுவும் அமைக்க வேண்டுமாக இருந்தால் பழைய தலைவரின் வீட்டை போன்ற ஒரு புதிய வீட்டை அமைக்க வேண்டும், அந்த வீட்டுக்குள் காட்சிப்படுத்தல் வேலை செய்ய முடியும். குறித்த விடயத்தில் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஆனால் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது என்றார். உள்நோக்கத்துடன் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக சந்தேகம் எழுப்பிய நகரபிதா எம்.கே. சிவாஜிலிங்கம் குறித்த விடயத்தில் எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல் எதையும் செய்ய முடியாது என தெரிவித்தார். மேலும் குறித்த காணி தலைவர் பிரபாகரன் தந்தையால் மூத்த மகளுக்கு சீதனமாக கொடுக்கப்பட்டது என்றார். நகரசபை சார்பில் வேண்டுகோளை அனுப்பலாமே தவிர சட்டபூர்வமான உரித்து எதுவும் எங்களுக்கு இல்லை. அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் கூடிய விடயத்தை தீர்மானமாக எடுத்து முன்மொழிவாக அனுப்பலாம் என தெரிவித்துள்ளார். இறுதியாக விண்ணப்பதாரரிடம் சபை சார்பில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தை முன்மொழிவாக அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. பக்கத்தில் வீட்டில் உள்ளாக்கள் நகரசபையாக்களை கூப்பிட்டு கிளீன் பண்ணிக்கணும். அங்கே எந்த இடம் பார்த்தாலும் குப்பை குளங்கள் இருக்கும். தெருவால் போகிறத கூட பொலித்தீன் குப்பை எறிஞ்சு போட்டு போவாங்க. அப்போ இந்த படத்தை எடுத்து அவருக்கு அனுப்பியிருக்கணும். பாருங்க, ஒரு நகரசபையாலையும் கவனிக்கப்படையில் ஊராக்களாலையும் கவனிக்கப்படையில் அப்படி பால் அடைஞ்சு போய் கிடக்குன்னா அதுதான் அவருக்காக மனதை பாதித்தது. நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு சொல்ல தன் தம்பியும் இங்கே தான் வளர்ந்தவர். அப்போ இந்த வீடை இன்றைக்கு பெருசாக எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கணும், தலைவர் அதுண்டெல்லாம் கதைக்கணும். ஆனால் நாங்கள் வாழ்ந்த வீடை அவர் பிறந்த மண்ணை இன்றைக்கு கேவலமாக வச்சு கொண்டிருக்கிறோம். இதை நான் ஒரு கட்டிடம் கட்டி நாங்கள் செய்ய வேண்டி கிடக்கு. அது என்ன கட்டணுன்றது தீர்மானிக்கிறதாவோ தான் இவே இல்லை, நகரசபையாக இல்லை. நகரசபைக்கு இந்த அதிகாரம் இல்லை. அதை அனுமதிக்க முடியுமோ அனுமதிக்க முடியாதுன்றதுக்கு எங்களுக்கு காரணம் தரணும். காரணம் தந்தால் நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம். இந்த பணி இப்போ அனுமதி கிடைச்சா எவ்வளோ காலத்தில் அந்த பணியை ஆரம்பிக்கப்படும்? அனுப்புறதுக்கோ இந்த கட்டுமான பணி அனுமதி கிடைச்ச பிறகு கிடைச்சால் எங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் எல்லாம் முடிப்போம். இதுக்கான நிதி மூலங்கள் நிதி என்னென்னா இதை இந்த சிஐடியும் கேட்டவை வேறு விதமாக கேட்குறேன்னா நிதி மூலம் அவர் ஜெகதீஸ்வரி தான் எங்களுக்கு காசு அனுப்பியிருக்கிறார். அதாவது பிரபாண்ட அக்கா இதை கட்டுறதுக்கான ஆரம்ப நிதியை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் எங்களை பொது அமைப்புகளோட நான் கழிச்சிருக்கிறேன்.
இப்போ அவே காசு தாங்கள் கொலெக்ட் பண்ணி என்ன இது ஒரு முக்கியமான கட்டிடம் உண்டது தாங்கள் என்ன இது இந்த பிள்ளைகளுக்கும் பயன்பட போகுது. இப்போ எந்த நேரம் அந்த பிள்ளைகள் வந்து அங்கே நிற்குங்கள் வந்து படிக்குங்கள் நாங்கள் எல்லா இதுவும் செய்யல அப்படி நல்ல ஒரு வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி வெளிநாட்டில் உள்ள ஆக்கள் பெரும்பாலும் இந்த மாணவர்கள் அது தாங்கள் காசு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ நகர சபைகளுக்கு அந்த கட்டிடத்துக்கு அனுமதி வழங்காததால் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் காசை சேர்க்க வேணாம்ண்டு. இப்படி ஒரு குற்றச்சாட்டு தேசிய தலைவர் வாழ்ந்த வீடு அதன் வரலாறு இதுல வேற ஒரு இது மாதிரி மடங்கடிக்கப்பட்டோம்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. இது என்னென்னா இப்படி கதைக்கிறார்கள் தேசிய தலைவரை பற்றி ஏதாவது இடத்துல எழுதியிருக்கணுமோ அல்ல அவருக்கு ஏதாவது மரியாதை செய்யக்கூடிய வகையில் எங்கேயாவது அல்ல ஒரு உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலேயாவது ஒரு பொதுவாக என்ன ஒரு நினைவு சின்னம் இல்லை நினைவை அனுப்பி செய்திருக்கிறோமோ ஒரு காலம் அது செய்தது கிடையாது. தேசிய தலைவர் வாழ்ந்த வீடுன்றது அவர் பிறந்து வாழ்ந்த வீடுன்றது அது எப்பவும் இருக்கும். அது அவருடைய அக்கா மனதுக்குள்ளே இன்னொன்னுலாம் நினைச்சிருக்கிறார். அது சரியாக வந்தால் உலகத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டிடமாக இது மாறும். அது இப்போ இந்த என்ன ஆடு நினைதுண்டு ஓனை அழுகிறது மாதிரி சில துள்ளி கொண்டு தெரிய தேவையில்லை அவியல் வந்து இதில் அந்த வீடை பற்றிய நினைக்காதவங்க இப்போ இதை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அல்ல அவியல் காசு தந்த அவியல் இது செய்கிறதுக்கு அல்லது நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு கிழமை கொடுக்காதன்னு போய் திருத்தி இருப்பாங்களோ. அந்த கிணறை போய் பாருங்க, கிணத்துக்குள்ள எவ்வளோ அழுக்குகள் கிடக்கு, எவ்வளோ குப்பை கூலங்கள் கிடக்கு, தென்னோலிகள் அதுகள் எல்லாம் முன்னு கிடக்கு. அதை போய் திருத்தி இருப்பினோம். சும்மா கேக் பட்டுறதுக்கு பிரச்சாரம் செய்கிறதுக்காக அந்த வீடு இருக்குது. அது ஒரு எழுதியிருந்தார் சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் வந்து மண்ணள்ளி கொண்டு போகிறதுக்கு அந்த வீடு வெறுமா விடணுமெண்டு. என்ன அவனார் ஒரு மண்ணள்ளி கொண்டு போகிறதுக்கு அந்த ஆட்டி ஒரு காணியை நாங்கள் வெறுமா விடணுமா? இந்த மண்ணள்ளி கொண்டு போன எந்த ஒரு சிங்களவராவது எந்த ஒரு முஸ்லீமாவது தேசிய தலைவருக்கு எதிராக 7 நாடுகள் சேர்ந்து 7க்கு மேற்பட்ட நாடு சேர்ந்து அழிக்க 165,000 பொதுமக்களை சுட்டு கொள்ளையக்குள்ள எந்த சிங்களவங்களும் இந்த முஸ்லீம் மக்கள் குரல் கொடுத்தவியல் இதை அரசாங்கம் நிப்பாட்டணுமெண்டு. அப்போ அவன் வந்து மண்ணள்ளி இப்போ அப்படி மண்ணல்றார்கள் இப்போ தெரியுமே இல்லை. உலகுக்கு அகிம்சையை போதித்த மகாத்மா காந்தியின் 78வது சிராத்த தினம் நேற்று காலை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் அமைந்துள்ள காந்தியடிகளாரின் நினைவு சிலை அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி சபா சங்கத்தின் தலைவர் கலாநிதி செல்வேந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. காந்தியடிகளாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு பாடலும் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காந்தியம் பத்திரிகை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு காந்தி சபா சங்கத்தின் செயலாளர் பாரதிதாசன், காந்தியம் பத்திரிகையின் ஆசிரியர் சத்யசீலன் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தற்போதைய அனுர அரசாங்கத்தின் ஆட்சி நீடிக்குமா என்ற கேள்வி தற்போது அதிகமாக கேட்கப்படுகிறது. அல்லது ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைந்துவிடும், இவர்களால் ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என எதிர்க்கட்சிகள் தங்களுடைய குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். பல திணைக்கள தலைவர்களின் தொடர்ச்சியான பதவி விலகி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் முக்கிய திணைக்களம் ஒன்றின் தலைவர் பதவி விலகினார். இந்த நிலையில் சில திணைக்கள தலைவர்கள் தங்களுடைய பாரம்பரியமாக வேறு கட்சியிலிருந்து இந்த கட்சி தங்கள் மீது அழுத்தத்தை கொடுக்கிறது என்று பதவி விலகி செல்வதை காணக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அமுதலிங்கம் தெரிவித்தார். என்பிபி கட்சியினர் ஆட்சிக்கு வந்தவுடன் தங்களுடைய ஆதரவாளர்களாக அனைவரையும் மாற்ற வேண்டிய கடமை உள்ளது. அது அவ்வளவு எளிதானது அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கும் இடையில் விரைவில் சந்திப்பு நடைபெறவுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி உதயமாகி எதிர்வரும் 10ஆம் தேதியுடன் 6 ஆண்டுகள் உருவாகின்றது. அதற்கு முன்னதாக இருவரும் நேரடி சந்திப்பில் ஈடுபடுவார்கள் என தெரிய வருகிறது. இதன்போது எட்டப்படும் முடிவுகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என அறிய முடிகிறது. இரு கட்சிகள் இணைவுக்கு இணங்கியிருந்தாலும் தனிக்கட்சியா கூட்டணியா என்பது பற்றி இன்னும் இறுதி முடிவெடுக்கப்படவில்லை. எனவே ரணிலுக்கும் சயித்துக்கும் இடையிலான சந்திப்பை அடுத்த கட்டமாக நிர்ணயிக்கும் என கட்சி உறுப்பினர்கள் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ளனர். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டாலும் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்தவித நிவாரணங்களும் வழங்கப்பட மாட்டாது என நீதி அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இதுவரை வழக்கு தாக்கல் செய்யப்படாதவர்களை குறித்த தகவல் கிடைத்தால் அவற்றை ஆராய நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார தெரிவித்தார்.
புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்படி முன்மொழியப்பட்ட புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்து பொதுமக்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட பல தரப்பினர் தங்களது கருத்துக்களையும் யோசனைகளையும் முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கருத்துக்களை முன்வைப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் சட்டப்பேரவை குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என நீதியமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் சிலர் வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்து கூலி வேலை செய்து வரும் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கு நியமனங்களை ஜனாதிபதி வழங்க வேண்டும் என இபிடிபி மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசல் ராஜ்குமார் வேண்டுகோள் விடுத்தார். மட்டக்களப்பு வாய்ஸ் ஆஃப் மீடியா கற்கை நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பல்கலைக்கழக படிப்பை பூர்த்தி செய்த எத்தனையோ பட்டதாரிகள் கூலி வேலைக்கு செல்கின்றனர் என அவர் குறிப்பிட்டார். இந்த வேலை வாய்ப்பை தங்களுக்கு கிடைத்தால் இந்த பிரச்சனையுமின்றி இந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை, இவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இவர்கள் நேற்ற வேலை வாய்ப்பை கூறி உண்ணாவிரதம் இருக்கின்றனர் என தெரிவித்தார். எனவே உண்ணாவிரதம் இருக்கும் அபிவிருத்தி உத்தியோகர்களிடம் தயவாக கேட்டுக்கொள்கிறோம். வேலையில்லா பட்டதாரிகள் என வீதிக்கு இறங்கி போராடிய போது உங்களுக்கு அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கான நியமனம் வழங்கப்பட்டது. எனவே வழங்கப்பட்ட இந்த தொழிலை ஏற்றுக்கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு முடியுங்கள். இப்போது ஆசை நியமனத்தை கேட்டு உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள். இன்று எத்தனையோ பட்டதாரிகள் அரசு வேலையின்றி மேசன் மற்றும் கூலி தொழில்களை செய்கின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சங்கானையில் அமைந்துள்ள இராணுவ முகாமை அகற்றிவிட்டு அந்த காணியை மக்களிடம் கையளிக்குமாறு இராணுவத்திடம் கோரிக்கை முன்வைத்ததாக பாராளுமன்ற உறுப்பினரும் வலிமேற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீ பவனந்தராஜா தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், சுழிபுரத்தில் 30 வருடமாக நிலை கொண்டிருந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்ட அந்த காணி உரியவர்களான பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினரிடம் ஒப்படைத்திருக்கிறோம். சங்கானை கிழக்கு பகுதியில் ஒரு இராணுவ முகாம் அமைந்துள்ளது. அது தனியாரின் காணி. அந்த காணியையும் பொதுமக்களிடம் கையளிக்குமாறு நாங்கள் இராணுவத்திடம் கூறியிருந்தோம். அவர்கள் அதனை சாதகமாக பரிசீலிப்பதாக கூறினார்கள். மேலும் இன்றைய கூட்டம் சுமூகமாக இடம்பெற்றது. சென்ற கூட்டமானது நடைபெற்ற போது கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது. மேலும் இன்றைய கூட்டத்தில் பொதுமக்கள் தமது கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். இங்கே தீர்வு காணப்படக்கூடிய விடயங்கள், இங்கே தீர்வை கண்டு மேலதிகமாக ஏதாவது விடயங்கள் இருந்தால் அவற்றை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கொண்டு சென்று அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மக்கீசர் விளையாட்டு மைதானத்தில் தமிழ் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் இறந்த பௌத்த மதகுருவின் உடலை எரிப்பதற்கு மீண்டும் ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. திருகோணமலை கோகண்ண ரஜமகாவிகாரையின் தலைமை பிக்குவாக பணியாற்றிய பூஜ்யபாத புத்தே தர்மலங்கார நாயக்க தீரர் தனது 91வது வயதில் நேற்று முன்தினம் காலமானார். அவரின் இறுதிக் கிரியைகள் இன்று சனிக்கிழமை இடம்பெற்று திருகோணமலை மக்கீசர் கிரிக்கெட் மைதானத்துக்கு அருகில் மதியம் அளவில் உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான இடத்தினை நேற்றைய தினம் வியாழக்கிழமை பௌத்த பிக்குகள், பாராளுமன்ற உறுப்பினர் ருசான் அக்மின, அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பல அரசு அதிகாரிகளும் திணைக்களங்களும் பார்வையிட்டதோடு இதைத்தான் இறுதியாக எரிப்போம் எனவும் இனி எங்கும் எரிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் விளையாடுகின்ற குறித்த மைதானத்தில் இறந்த உடல்கள் எரித்து மைதானத்தை மயானமாக்க வேண்டாம் என பலர் கோரிக்கை விடுத்து வருவதோடு இனமுறுகள் ஏற்படுவதை தவிர்க்கும் முகமாக தமது எதிர்ப்பினையும் வெளியிட்டு வருகின்றனர். குறித்த மைதான பகுதியில் சில ஆண்டுகால இடைவெளியில் தமிழ் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் தொடர்ச்சியாக பௌத்த பிக்குகளின் உடல்கள் எரிக்கப்பட்டு வந்துள்ளன. அந்த வகையில் 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஸ்ரீ போதிராஜ விகாரையின் விகாராதிபதியாக இருந்த வெண் தேவாலகம தம்மரத்ன தேரர், 2021ஆம் ஆண்டு ஸ்ரீ ஜெயசுமன ராம விகாரையின் விகாராதிபதியும், 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரையின் விகாராதிபதி தெய்யன்பெல பஞ்சசீல தேரர் ஆகியோரின் உடல்கள் ஆனது தமிழ் மக்களின் பல எதிர்ப்புக்கு மத்தியில் மைதானத்தில் வைத்து எரியூட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ மண்ணின் விடுதலைக்காகவும் தமிழினத்தின் உரிமைக்காகவும் தன் உடலை தீயக்கு உகந்தளித்த வீரன் முத்துக்குமாரின் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. யாழில் உள்ள தமிழீழ தாயக நினைவேந்தல் பணிமனையில் உணர்வு பூர்வமாக இந்த நினைவேந்தல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தமிழினத்தின் உரிமைக்காக தன்னை ஈகம் செய்த வீரனுக்கு உணர்வாளர் தொடர்பாக கூடி வணக்கம் செலுத்தப்பட்டது.